எப்படி பண்ணாங்க? பயந்தார்கள். இந்த ஆண்டிலே நான் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் எந்தெந்த காரியத்தெல்லாம் நான் பயந்திருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கலாம். ஐயோ இந்த காரியம் வந்திருக்கமோ, இந்த காரியத்துக்காக நான் பயந்து கொண்டிருந்தனே, இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினாரு, என் பிள்ளைகளை காப்பாற்றினாரு, என் குடும்பத்தை காப்பாற்றினாரு, என் சபையை காப்பாற்றினாரு என்று எப்படி காரியத்துக்கு நான் பயந்திருக்கோம். அந்த இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் நல்லா கவனிக்கணும். எத்தனை வேலையில நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாங்க? அவரே பதில் கொடுத்திருக்காரா இல்லையா? பதில் கொடுத்துருவோம். ஒரு ஆமேன்னு சொல்ல பார்ப்போம். இவ்வளவுதானா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்ல நீங்க அப்படியே படிக்கலாம். நல்லா கவனிக்கணும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆனா அவங்களுடைய அவிசுவாசம், அவங்களுடைய வணங்க கழுத்துள்ள மக்கள், இறுதிய வழிக்கு போகின்ற மக்கள், நல்லா கவனிக்கணும். நான் சொல்ற வார்த்தையை பார்க்கணும். அவருடைய அவிசுவாசம், அவருடைய வணங்க கழுத்துள்ள மக்கள், அவருடைய இறுதிய வழுகி போகிற மக்கள் சொல்றாங்க. இப்போ அவங்க யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? இந்த கடைசி வாசகம், அந்த கர்த்தரை நோக்கி, ஃபர்ஸ்ட் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களா இல்லையா? கூப்பிட்டாங்களா இல்லையா? கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டுட்டு இப்ப சொல்றாங்க 11 வருஷம் படி. மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றால் வனாந்திரத்தில் எங்களை சாகுபடிக்கு எங்களை கொண்டு வந்து பண்ணினால் இப்படி செய்வது நாங்கள் வார்த்தை நம்பி வந்தோமே. அவருடைய மன குமுறுதல், பயங்கள், யாரை நம்பி வந்தார் என்பது எல்லாவற்றையும் மறந்துட்டாங்க. யாரை தான் பார்த்தாங்க அவங்க? சொல்லுங்களேன், யாரும் தெரிஞ்சு. அவங்க யாரை தான் பார்த்தாங்க? யாரை தான் பார்த்தாங்க? மோசே தான் பார்த்தாங்க. ஐயா, நம்மளை அழைத்தது யாருங்க? நம்மளை அழைத்தது யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்தாரா? நம்மள அவரை தேடி போனோம். அவர் தான் நம்மளை தேடி வந்தார். நம்மளை அழைத்த தேவன் சொல்றாரு, அவருக்கு கடைசி வரைக்கும் நடத்துவார். முடியும் வரைந்து அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆனா இந்த மக்கள் நினைக்கிறாங்க, நாங்க யாரோ ஒரு மனிதனை தேடி வந்தோம், நாங்க யாரும் என்ன பண்றோம்? மோசையை தேடி வந்தோம், மோசே எங்களை சாவடிக்கவா எங்களை கொண்டு வந்து. மோசே சொல்றான், படிக்கலாம் 12-13 வசனம் படிக்கலாம். அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இன்று காண்கிற எகிப்தியரை இனிமேல் என்ன பண்ண மாட்டீங்க. என்ன நம்பி வந்தீங்க, சரி, நான் உங்களை காப்பாற்ற மாட்டேன். நல்லா கவனிக்கணும், நான் உங்களை காப்பாற்ற மாட்டேன். ஆனா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்ப அடுத்து வசனம் பண்ண 14, கர்த்தர் யாருக்காக தான் யுத்தம் பண்ணுவார்? யாருக்காக யுத்தம் பண்ணுவார்? உங்களுக்காக, நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மளை அழைத்த தேவன். நம்மளை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மூட நம்பிக்கையிலிருந்தும் உலகத்தினுடைய சடங்காசனத்திலிருந்தும் உலகத்தினுடைய வழக்கத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்த தேவன். சொல்லுது புரியுதா? ஒரு அம்மாக்கு, வயசான அம்மாவுக்கு மட்டும் தான் புரிஞ்சது, மீது யாருக்கும் புரியல. நம்மளை எவ்வளவு பாவத்தில் இருந்தும், உலகத்தினுடைய சடங்காசனத்தில் இருந்தும், குடும்பத்தினுடைய வழக்கத்தில் இருந்தும், உலகத்தினுடைய காரியத்திலிருந்து நம்மள என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணிருக்கார்? நம்மளை அவர் என்ன பண்ணிருக்கார்? மீட்டு வந்த தெய்வம். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்க என்ன பண்ணுங்க? சும்மா இருங்க. அந்த வார்த்தையை அவர் மோசே இப்ப அந்த இஸ்ரவேல் மக்கள் மறந்துட்டாங்க. இந்த வார்த்தை எங்க சொல்லப்பட்டிருக்கு? எந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு? 14ஆம் அதிகாரத்தில். ஆனா 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க, ஐயோ அந்த வந்துட்டானாம, நாங்க என்ன செய்வோம்? இப்போ 15ஆம் அதிகாரத்தில் மோசே சொல்றாரு, கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே எனக்கு நல்லா கவனிக்கணும், அவர் நமக்கு தெய்வமா இருக்கிறார். எவ்வளவு ஒரு பாக்கிய பெற்ற மக்கள் தெரியுமா? இது வரைக்கும் பெரிய பாளையத்துக்கு போனோம், இது வரைக்கும் திருச்சிக்கு போயிருந்தோம், இது வரைக்கும் என்ன பண்ணோம்?
இங்க இருக்கிற அரக்கோட திருத்தணிக்கு போயிருந்தோம். இப்ப யாரை தேடி வந்திருக்கோம்? நீ எங்கேயே போவாத, உன் வீட்டுக்கு தேடி வந்த தெய்வம். அவரே என் பலனும், அவரே என் கீதமும், அவரே என் ரட்சிப்புமானவர், அவரே எனக்கு தேவன். அவருக்கு என்ன பண்ணுங்க? அவருக்கு வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்துங்கள். அவரே யாருடைய தேவன்? என் தகப்பன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய தகப்பனுடைய தேவன். கர்த்தரே நம்முடைய வாழ்க்கை நடத்து. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வருகின்ற பிரச்சனைகள், நமக்கு வருகின்ற தொல்லைகள், நமக்கு வருகின்ற கஷ்டங்கள், நம்முடைய தேவைகளுக்கு யுத்தம் செய்வது யார்தான்? கர்த்தர் தான். நம்மளுக்கு எந்த நிலைமையில தள்ளப்பட்டாலும், எந்த நிலைமையில நம்மளை ஒதுக்கப்பட்டாலும், யார் நம்மளை புறம்பை தள்ளினாலும் நம்மளை உயர்த்துவது கர்த்தர் தான். அவர் சொல்றாரு, கர்த்தர் யுத்தத்தின் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஐயா, இந்த நாமம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நாமம். இந்த நாமம் பாவத்தையும் பேயையும் துரத்துற நாமம். அந்த நாமத்துக்கு இப்படி மோசே நன்றியுள்ள ஒரு பாடலை பாடுறான். இப்படி பாடிட்டு அவன் செய்யற ஒரு பொருத்தனை தான் இன்றைக்கு நாம் செய்தியா கவனிக்க போறோம். இவ்வளவு நேரம் பேசுனது செய்தி அல்ல, இப்ப பேசுவதுதான் செய்தி. படிக்கலாமா? 9ஆம் வசனத்தை படிக்கலாமா? என்ன பண்ணுவேன்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். நையா தொடருவேன். எங்க போறான் மோசே? இஸ்ரேல் மக்கள் எங்க போறாங்க இப்போ? கானான் தேசம். நம்ம எங்க போய் கொண்டிருக்கோம்? நம்ம இதான வாழ்க்கையா? இதான் வாழ்க்கையா? நம்ம எங்க போய் கொண்டிருக்கோம்? இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போறாங்க. நம்ம எங்க போய் கொண்டிருக்கோம்? ஒத்தர போக முடியாது. வாய் திறந்து சொல்லுங்க, நம்ம எங்க போய் கொண்டிருக்கோம்? சொல்லுங்க, எங்க? பரலோகம் போறோம். நம்பிக்கையோட சொல்லுங்க. உங்க நம்பிக்கை பெருகட்டும், சொல்லாதவங்களுக்கு அப்படியே போகட்டும். இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போனாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் அந்த தேசம் மோசை மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை என்னதுமா? நீங்க கட்டாத வீட்டை குடியிருப்பீங்க, நீங்க நட்டாத மரத்துல கனி சாப்பிடுவீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, வெட்டாத இடத்துல தண்ணீர் குடிப்பீங்க, பாலும் தேனும் ஓடுற தேசம் இல்ல. அந்த தேசத்துக்கு போய் கொண்டிருக்க அந்த வழியில மோசே சொல்றான், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி என்ன பண்ணுவேன்? பங்கிடுவேன். அந்த தேசம் எப்படிப்பட்டது பார்க்கலாமா? என்னாகும் 14ஆம் அதிகாரம். அங்க ஒரு 12 பேர் போயிட்டு வந்துட்டு சொல்றாங்க, அந்த தேசத்துக்கு ஒரு அறிக்கைறாங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கலாம். பின்பு அவர்கள் நீங்க 5ஆம் வசனத்தை படிக்கலாம். ஆரோனும் படிக்கலாம். அது அப்படியே வச்சுட்டு என்னாகும் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிக்கலாம். அப்போது காலே அமர்த்தி நாம் உடனே போய் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் எளிமையில் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு போய் கொண்டு வந்த மனிதரோ எப்பவுமே ஒரு கூட்ட மக்கள்ல ஒரு சிலர் இப்படி இருப்பாங்க. காலை சொல்றாங்க, நம்ம போயிட்டு அங்க என்ன பண்ணா எளிதில் என்ன பண்ணாங்க, சுதந்தரித்துக் கொள்ளலான்றான். ஆனா ஒரு அங்க போயிட்டு வந்த மீதி 10 பேர் சொல்றாங்க, படிக்கலாம். அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் கண்ட எல்லாரும் பெரிய ஆட்கள். இப்படி படிமா தொடர்ந்து படி. நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம் சொல்லி
அப்படியே வச்சுருங்க. இது ஒரு கூட்டம் சொல்றாங்க. ஆனா காலேப்பும் யோசுவா சொல்றாங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கலாம். யோசுவாவும் காலேப்பும் கிழித்துக் கொண்டு சபையை நோக்கி சோதித்த தேசம் மகா தேசம். அந்த 12 பேர் போனாங்க. 10 பேர் சொல்றாங்க அந்த தேசம் போக முடியாது, அங்க ராட்சத மனிதர் இருக்காங்க. ஐயா அந்த தேசம் நம்மளை பட்சித்து போடுன்றாங்க. இவங்களா போய் சண்டை போட போறாங்க. யார் சண்டை போடுறா இவங்களுக்காக? யாரு? கர்த்தர் சண்டை போடுறான். இவன் சொல்றான், 10 பேர் சொல்றான் நம்ம போக முடியாது, அந்த தேசத்துல ராட்சத மனிதர் இருக்காங்க. அந்த தேசத்துல என்ன இருக்குது? அந்த தேசம் நம்மளே பட்சித்து போடுறோம். ஐயா வேணாம், அந்த தேசத்துக்கு போக வேணாம். இப்போ 4ஆம் வசனம் படிக்கல. என்னாகும் 4:14. நாம் இப்ப சொல்றாங்க அந்த 10 பேர் சொல்றாங்க, ஐயா 12 கோத்திரம்ல 10 கோத்திரம் சொல்றான். 10 கோத்திரத்தின் தலைவர் சொல்றான், நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எங்க போலாம்? எங்க போலாம்? இந்த இயேசுநாதர் கிட்ட வந்துட்டங்க. இந்த இயேசுநாதர் இது வரைக்கும் எனக்கு என்ன செய்யல, என்ன செய்தார்? ஒண்ணு செய்யலாமே. இது வரைக்கும் நமக்கு என்னங்க செய்தார் இயேசுநாதர்? எல்லாம் செய்தாரா? ஒண்ணு செய்யல. ஏன் கோயிலுக்கு வரணும்? ஏன் தசமபாகம்? நம்ம அதனால தான் தசமபாகம் கொடுக்க மாட்டோம் இல்ல, அதனால தான் கோயில் ஊழியத்தில் ஈடுபட மாட்டோம். என்ன செய்திருக்காரு எனக்கு இயேசுநாதர்? நம்ம மறுபடியும் போய் அங்காள பரமேஸ்வரி கோயில் அப்படி போறவங்க போய் கொண்டு தான் இருக்காங்க. அதே போலதான் இந்த 10 கோத்திரத்துக்கு தான் சொல்றான், நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம். நம்ம எங்க போவோம்? அன்னைக்கு சொன்னல அந்த எகிப்துக்கு போவோம்னு சொன்னல, அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு நம்ம ஊர் மக்கள் சொல்ற வார்த்தைக்கு ஒண்ணுதான். நான் அப்படிதான் பாக்குறேன். திருப்பி போவோம். இங்க இயேசுநாதர் இந்த கோயிலுக்கு வந்தேன், இந்த பாதரை நம்பி வந்தேன், ஒண்ணு செய்யல. இவரு என்ன செய்திருக்கிற இயேசுநாதர்? அப்படி நம்பி போறவங்க ஒரு கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கும். 10 பேர் சொல்றான் திரும்பி போவோம், எகிப்துக்கு போவோம் வாருங்கள் என்றால் ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். விழுந்தார்கள். நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம். என்னுடைய சிறு வயதுல இருந்து நான் கேட்ட பரலோகத்தினுடைய அனுபவம் என்ன தெரியுமா? அங்க தங்க வீதி போட்ட வீதி இல்ல, தங்கத்தினால் கட்டப்பட்ட வீதி இல்ல, அதுல போனா யாருதான் நோக்கி ஓடணும்? யாருதான் போனோம்? இயேசுநாதர் தான் அந்த பரலோகம். இந்த 2 பேர் சொல்றான், 12 பேர்ல 2 பேர் தான் சொல்றான், நாங்க போய் வந்த தேசம் மகா பெரிய தேசம், மகா நல்ல தேசம். அந்த தேசத்தை நாம் எளிதில் சுதந்திரித்துக் கொள்ளலாம். 8ஆம் வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார். யார்தான் கொண்டு போவார்? யாரு? யார்தான் நம்மளை கொண்டு போவார்? யார்தான் கொண்டு போவார்? கர்த்தர் தான் நம்மளை கொண்டு போவார். கர்த்தர் நம்மளை கொண்டு போய் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஐயா நான் சொன்னல, அந்த தேசத்துல நீங்க வீடு கட்ட வேணாங்க, அந்த தேசத்துல போய் நீ குழி தோண்டி இருக்க வேண்டாம், அங்க போய் நீங்க வேலை செய்ய வேண்டாம், நீங்க போய் அமைதியா இருங்க. ஆனா அந்த தேசத்துக்கு போறதுக்கு அந்த 12 இஸ்ரவேல் மக்கள் கோத்தத்தார் அதுக்கே என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். நம்மளால போக முடியாது. இன்றைக்கு நாம் பரலோகத்துக்காக அழைக்கப்பட்ட மக்கள். ஆமென். பரலோகத்திலே குடியிருக்க வேண்டிய மக்கள். ஆமென். பரலோகத்துக்காக நாம் போக வேண்டிய மக்கள். ஆமென். ஆனா நம்ம எப்படி போய்க்கிட்டு இல்ல இல்ல, நம்முடைய நிலைமை என்ன? நீங்க படிங்களேன். இப்போ என்ன பண்ணுங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கலாம். 15:9 யாத்திராகமம் 15:9. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி கொண்டு. இல்ல, நான் உங்களுக்கு இந்த கானான் தேசத்தை சொல்லி கொடுத்தேன், காமிச்சு கொடுத்துறேன். கானான் தேசம் என்ன? அதுல என்ன ஓடும்? என்ன ஓடும்? பாலும் தேனும் ஓடும். அது மகா பெரிய நல்ல தேசம்.
அது மகா பெரிய நல்ல தேசம். அந்த தேசத்துக்கு போறதுக்காக மோசே சொல்றாரு, நான் தொடருவேன், நான் என்ன பண்ணுவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி கொள்வேன். நல்லா கவனிக்கணும். என்னையா தொடரணும், எதை தொடரணும், ஏன் தொடரணும், ஏன் பிடிக்கணும், ஏன் கொள்ளையடித்து பங்கிடுவேன். மறந்துடாதீங்க, 3 வார்த்தை மறந்துடாதீங்க. ஏன் நான் தொடரணும், ஏன் பிடிக்கணும், ஏன் கொள்ளையடித்து பங்கிடணும். என்ன கொள்ளையாடணும், என்ன தொடரணும், படிக்கலாமா? 3 நான் சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ, ஐயா, கடவுள் நம்மளை எதற்காக பிடிக்கப்பட்டார். அந்த வசனம் இருக்கா, அந்த வார்த்தை இருக்கா? அது நான் படிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவினால் யாரு யாரு நம்ம எதற்காக கடவுள் பிடிச்சிருக்காரு? நீங்க அப்படியே பிலிப்பியர்ல அப்படியே ஒரு கை வச்சுங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம், தானியேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கலாமா? தானியேல் எல்லாரும் திருப்பிங்களா? பக்கம் வந்து 1037, பழைய ஏற்பாடுல 1037 பிரிச்சாச்சா? படிமா. அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவர்களை என்ன பண்றவரே கொண்டு போடுவார். தமக்கு சித்தமானவர்கள் என்ன பண்றாரு? இந்த வார்த்தைக்கு தான் இந்த வசனத்தை எடுத்த. இந்த வார்த்தைக்கு தான் இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்போம்னா யாருடைய சித்தம்? கர்த்தருடைய சித்தம். எதுக்கு வச்சிருக்காரு? நல்லா சாப்பிட்டு, இப்போ ஆராதனை முடிஞ்சோடனே நல்லா போய் சாப்பிட்டு நல்லா கவுந்து வச்சு படுத்து தூங்கிட்டு நாளைக்கு இருந்து வேலைக்கு போறதுக்கா? நான் சொல்றது கரெக்டா தப்பாங்க? எதற்கு நம்மளை வைத்திருக்கிறார்? எதற்கு நம்மளை சபையை வைத்திருக்கிறார்? நான் சொல்றது புரியுதா? என் இஷ்டத்துக்கு வருவேன், என் இஷ்டத்துக்கு போவேன், என் இஷ்டத்துக்கு நான் அலங்கரித்துக்குவேன், என் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போய் உட்காருவேன், எங்கனாலும் உட்காந்து நான் என்ன பண்ணுவேன், என் நேரத்தை நான் செலவிடுவேன். நான் சொல்ற வார்த்தை புரியுதா? என் இஷ்டத்துக்கு நான் என்ன எது வேணா செய்வேன். அதுக்கு கர்த்தர் நம்மளை உயிரோடு வைத்திருக்காரு. நீ கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்களேன். நான் அடிக்கடி யோசித்து, என் நண்பர்கள் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, என் நண்பர்கள் எத்தனை பேர் இயேசுவை அறியாது இருக்காங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? கர்த்தர் உயிரோட வைத்திருக்காரு. நேற்று நான் சாட்சி சொன்னேன். கிளாடிஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். இருக்கும்போது 11 பேர் ஒரு ரூமில் இருந்தாங்க. அதில் 2 பிள்ளைகளை வந்து தனி ரூமுக்கு மாற்றிட்டாங்க. நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் டாக்டர் என் பாப்பா மட்டும் நீங்கள் அந்த ரூமுக்கு போட்டேன்ட்டு. அந்த 2 பேரில் 2 பிள்ளைகளை மட்டுமே தனியாக எடுத்துன்னு போயிட்டு ஒரு ரூமில் வச்சாங்க. அது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக வச்சாங்க. அது 2 பேரில் நைட்டு 11 பிள்ளையுடைய அப்பாவும் 11 பிள்ளைங்க 10 பிள்ளைகளுடைய அப்பாவும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. வருவாங்க, பகலில் பார்ப்பாங்க, அதோட போயிடுவாங்க. நான் மட்டும் தானே இருப்பேன் அங்கே. நைட்டு பெட்ஷீட் போட்டு பார்த்துன்னு இருப்பேன். நைட்டு ஒரு நாள் சனிக்கிழமை நைட்டு திடீர்னு நான் தூங்கி கொண்டு இருக்கேன். டாக்டர் ஓடியாராங்கன்னு பாப்பா இருந்த கிளாடிஸ் இருந்த ரூம்ல இன்னொரு பாப்பா இருந்தது. அந்த பாப்பா திடீர்னு இறந்துச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க. காலையில 4 மணிக்கு சனிக்கிழமை ஆராதனைக்கு நான் வரேன். 4 மணிக்கு எழுந்து கிளம்பி வரேன். அம்மா அப்பா அப்படியே நான் கண்ணார பார்க்குறேன் அவங்க அழுதுன்னு வரது. நான் நினைச்சேன், கிளாடிஸை 1 வருஷமா கர்த்தர் காப்பாற்றிருக்கிறேன். அன்னைக்கு இல்லை, நீங்க நினைக்கலாம் நல்லா படிச்சுங்க, எனக்கு முன்னாடி இருக்கீங்க, நல்லா அறிவாளிங்க என்னோட இருக்கீங்க இல்லை. நான் கிளாடிஸ் பார்த்த டாக்டர் தான் அந்த பாப்பாவுக்கு என்ன பண்ணாங்க, பணத்தை கொடுத்தாங்க. அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய பணக்காரங்க அவங்க. நான் ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரன், தரித்திரன். என்னுடைய பணக்காரன். அவங்க எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த பாப்பாவை காப்பாற்றுக்க ரெடியா இருந்தாங்க. டாக்டர் ஹாஸ்பிட்டல், அது பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு குறை இல்லாத ஹாஸ்பிட்டல். எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் கால் வைக்க முடியாது. 3 கேட்டு தாண்டி போனால் தான் என் பாப்பாவை நான் பார்க்க முடியும்.
அது மாதிரி ஹாஸ்பிட்டல். நான் நினைச்சு பார்த்தேன், கடவுள் என்னுடைய பாப்பா மட்டும் காப்பாத்திருக்காரு, அந்த பாப்பாவை என்ன பண்ணாரு, போயிடுச்சு. ஏன் என்ன பாப்பா ஏன் உயிரோடு வச்சிருக்காரு? ஏன் ஏன் நான் செய்த நல்லதுனால, நல்லவனால, நாங்க ஊழியம் செய்யறதுனாலவா? இல்ல, ஏதோ ஒரு சித்தம் வச்சிருக்கான், ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கான். அந்த நோக்கத்தின் முதல் படிதான் நேற்று 130 பேருக்கு நாங்க சுவிசேஷத்தை அறிவிச்சோம். தயவுசெய்து சொல்றேன், இங்க அழகான தம்பி தங்கச்சிங்க இருக்கீங்க. நான் தீபிக்கு அடிக்கடி சொல்வேன், தீபி, கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு அவனை வச்சிருக்காரு. அவங்க அப்பா அம்மா அப்பெல்லாம் இயேசுவை அறியாத பிள்ளைங்க இல்ல, உன்னை மட்டும் இந்த சபைகளை கொண்டு வந்து எங்க கூட உறவாட வைத்து உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. கடவுள் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த வசனம் அழகா சொல்லுது, தானியேல் 5:19 சொல்லுது, தமக்கு சித்தமானது அவர் என்ன பண்ணாரு, தமக்கு சித்தமானவளை அவர் உயிரோடு வைத்தார், தமக்கு சித்தமானவளை அவர் உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை அவர் என்ன பண்றாரு, தாழ்த்துவார். அவர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். என்னை வைத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் சாமி என்னை வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை பார்த்து நான் தொடரணும். அதுதான் பவுல் சொல்றாரு இல்ல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லாதபடிக்கு நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா என்னை கடவுளை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக இந்த சபையில வைத்திருக்கிறார், எதற்காக வைத்திருக்காரு? கடவுள் இங்க இருக்கிற தம்பி மேல தங்கச்சி மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்காக வச்சல, சும்மா குழந்தை பெற்றுட்டு வளர்க்கறதுக்காக கர்த்தர் உங்களை வைத்தில்ல. கடவுள் உங்கள் மேல ஒரு பெரிய திட்டத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்க தான் அந்த காரியத்தை செய்யணும். அகஸ்டின் என்ன சொல்லுவாரு, என்ன பார்த்து அந்த இயேசுநாதர் அழுதாரியா, வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுள். அவர் நினைச்சா வேற யாருன்னா செய்ய முடியாதா? ஒண்ணு இல்லாத பரதேசியாய் போன ஒரே அகஸ்டின் மூலம் இன்றைக்கு 1300க்கு மேற்பட்ட திருசபைகள் இருக்கிறது. அநாத பிள்ளைகள், எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் 800 பிள்ளைகளை நான் ஒரு ஆள் மட்டுமே காப்பாற்றுறேன். ஏன்னா கடவுள் நான் என்னதான் தெரிந்து கொண்டார். எப்படி அகஸ்டினாவை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அதே போல இங்க இருக்கிற தம்பிகளையும் தங்கச்சிகளை கர்த்தர் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா என்ன பண்றேன்னு தொடரணும். அந்த போச சொல்றாரு, தொடருங்கள். எதை தொடரணும்? என்ன போல ஒரு அழகான ஒரு வாலிபர் இருந்தான். அவன் பொண்டாட்டி அடிக்கடி சண்டை போடுவான் போல. அதனால அவன் ஒரு முடிவு பண்ணான், நல்லா கவனிக்கணும். அவன் வச்ச இந்த பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் அம்மா, இது போய் இப்படி சண்டை போட்டு வாழ்த்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம போய் செத்து போலான்ட்டு என்ன பண்ணிட்டாம ஏந்து தூக்கத்துல ஏந்து நடந்து போயினே இருந்தானா. பகல் நேரத்தில் போயினே இருக்கும்போது திடீர்னு நடந்து போயினே இருந்தானா. போயின்னு பார்த்தா ஒரு எறும்பு லைனா வந்துதான். எறும்புங்க லைனா என்ன பண்ணுச்சு, வந்துதான். அது பார்த்தேன்னு சொன்னேன், போறவன் சாவத்துக்கு போறவன் அந்த எறும்பு காலில் என்ன பண்ணான் போட்டு அந்த லைன் போதில்ல, அந்த எறும்பை போட்டு என்ன பண்ணாம கலைச்சா நம்பர். அது என்ன பண்ணுது, கலைச்சிட்டு பார்க்கலாம், திருப்பி என்ன பண்ணுது, அந்த எறும்பு லைனா போகுது. இன்னும் 2வது தாட்டி கலைச்சான், திருப்பி அந்த எறும்பு என்ன பண்ணுது, லைனா போகுது. இப்படி 3 தாட்டி கலைச்சா மாதிரி 3வது தாட்டி ஒரு எறும்பு என்ன பண்ணுச்சு, அவன் கால் மேலே ஏறிச்சு. என்னடா என் மேலே ஏறிச்சு, அந்த காலை தட்டினான். அந்த எறும்பு அந்த பக்கத்தில் இருக்கிற ஆத்து மேலே போயிட்டு தண்ணியில் போய் விழுந்தது. என் மேலே விழுந்தேன்ட்டு என்ன பண்ண, நீ அவ்வளோதான், நீ தண்ணியில் விழுந்துட்டு நீ என்ன பண்ணுவேன், சாவு போறேன்னு நினச்சி அந்த எறும்பை பார்த்துட்டு இருந்தான். அந்த தண்ணியில் இருந்த அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நவந்து என்ன பண்ணுச்சு, ஒரு கரை மேலே வந்துச்சு. நான் தண்ணீரில் செத்துட்டு போவோம் நினச்சா, இது என்ன பண்ணுது, கரை மேலே வந்துச்சு. அந்த எறும்புல என்ன பண்ணான், ஒரு கை மண் அள்ளி என்ன பண்ணாம மேலே போட்டான். போட்டு பார்த்து நான் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என் காலை மேலே ஏறுறேன், தண்ணீரில் செத்துன்னு பார்த்தா முடியல, இப்போ என்னாச்சு, ஏன்னா மண்ணில் சாப்பிட்றேன்னு. அந்த எறும்பு என்ன பண்ணிச்சான், அந்த மண்ணில் அப்படியே பண்ணி என்ன பண்ணிட்டா வெளியே வந்துட்டான். அப்போ மனசாட்சி சொல்லிச்சான், சாதாரண எறும்பு வாழத்துக்காக இவ்வளோ துடிக்குது, 5 அறிவு படித்த மனிதன், கடவுள் உன்னை எவ்வளோ அழகாக படிச்சிருக்க, நீ ஏன்டா மனிதன் சாவத்துக்காக போறன்னு கேட்டான்.
அந்த எறும்பை பார்த்துட்டு மனிதன் என்ன பண்ணா, திருப்பி வாழ்க்கை வாழ்வதற்காக என்ன பண்ணா வந்தானா. எனக்கு அருமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் நம்மளை ஒரு பெரிய நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார். தொடரணும். என்ன நோக்கம் அப்படி நீங்க படிங்களா, 11ஆம் வசனம் படிங்களா. எல்லாவற்றையும் ஏன் இந்த உலகத்திலே நான் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இவ்வளவு வெயிலா இருக்குன்னு ஏசி போட்டு தூங்கி எழுந்து போறதுக்காக வைக்கல. நமக்கு எதெல்லாம் லாபமா இருக்கு அதெல்லாம் என்ன பண்ணணுமா, நஷ்டமா எது இது வரைக்கும் ஏசாமிக்கா நீங்க எது நஷ்டம் பண்ணிருக்கீங்க? யாருன்னா மைக்கு கொடுங்களா, சொல்லுங்களா. நான் ஏசாமிக்கா இது நஷ்டம் எண்ணி இருக்கேன். 5 வருஷம் 6 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இதுக்காக ஏசாமிக்கா இது எல்லாமே எனக்கு நஷ்டமா இருந்து யாரா சாட்சி சொல்ல முடியுமா உங்களால? ஆமே, சொல்ல முடியுமா? இதற்காக எழுந்திருக்கிறேன். உங்க மேல இருக்க கோபம் எனக்கு தெரியுமா? ஒரு தூக்கத்தை நீங்க இழக்க மாட்டீங்க. ஒரே தூக்கத்தை கடவுளுக்கு ஜெபம் பண்றதுல அந்த தூக்கத்தை விட்டுட்டு வந்து ஜெபம் எல்லாம் வாங்கினா வரமாட்டீங்க. ஆனா நம்ம எங்க போறோம், எங்க போட போறோம் முடியுமா? அவன் சொல்றான், நான் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாயிட்டேன், குப்பையா எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவுக்காக நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடுகிறேன். 14ஆம் வசனம் படிக்கலாம். 13ஆம் வசனம். சகோதரரே, நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எதை நோக்கி தொடுகிற? நம்ம கடவுளை உங்களுக்கு ஒரு லக்கு வச்சிருக்காங்க. அந்த லக்கை நோக்கி என்ன பண்ணணுமா, ஓடணும். என்ன ஏன் லக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்தா லக்கு அதுவா? அதெல்லாம் சொல்றேன், ஆமேன்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரது ஒரு பெரிய லக்கு கிடையாது, நோக்கம் கிடையாதுங்க. அவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நந்த பாகத்துல நல்லா கவனிக்க. இந்த நந்த பாகத்துல 10வது 11வது 12வது பிள்ளைங்க எல்லாம் போதைக்கு அடிமையா இருக்காங்க. 10வது படிச்சுட்டாவே போதும், தன் வாழ்க்கை போல கற்பை எழுந்தலாம் நினைக்கிறாங்க. நம்ம கிராமத்தில் நடக்குதுங்க. போதை மிக பெருகி கொண்டு இருக்கிறது இல்ல, விக்கிர ஆராதனை பெருகி கொண்டு இருக்கிறது. அரசியலுக்காய் பணத்தை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கொண்டிருக்காங்க. அவர்களுக்காக யார் ஜெபம் பண்ணுவான்? எங்கிருந்து வெளியிருந்து ஆள் வருவாங்களா? ஜெபம் பண்ணத்துக்கு ஆள் இல்லையே. அதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். இந்த கிராமத்தில் ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும், இந்த கிராமத்துக்கு ரட்சிப்பை அருள வேண்டும், இந்த கிராமத்துக்கு தேவனுடைய கிருபை வெளிப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். அதை நாம் செய்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க படிக்கல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிக்கலாம். நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கிறது? அது நீங்க ஓடணும்னா 11ஆம் வசனம் செய்யணுங்க. அந்த பரலோகத்துக்கு போனா 11ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்குதுல்ல, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையமா எண்ணுகிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், ஒருவேளை சாப்பிடாம நம்மளால இருக்க முடியும். பாஸ்டிங் இருக்கும்போது நம்ம நினைச்சபடி தான் துணியை போடணும், நம்ம நினைச்சபடி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல, இதற்காகவே நம்ம கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கோம். பவுல் சொல்றான், மோசே சொல்றான், நான் தொடருவேன், பங்கிடுவேன், கொள்ளையடித்து பங்கிடுவேன். நான் தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையடித்து பங்கிடுவேன். எதை தொடர போறோம்? நம்ம எங்க போறதுக்கு தொடர போறோம்? நரகத்துக்கு போறதுக்கா, பரலோகத்துக்கு போறதுக்கா? எங்க தொடர போறோம்? படிக்கலாமா? 20ஆம் வசனம் படித்து முடிக்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்க இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கவும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க
தம்முடைய வல்லமையான செயல்படியே தம்முடைய அற்பமான சரீரத்தை நல்லா கவனிக்கும். இந்த அற்பமான சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கார்? எதுக்கு மகிமைப்படுத்துகிறார்? மகிமையான, தம்முடைய மகிமையான. இன்னைக்கு நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நாம் தொடருவோம். கடவுள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோமோ, எதற்காக நாம் பிடிக்கப்பட்டிருக்கோமோ, எதற்காக கர்த்தர் நம்மளை சபையில் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்கு நாம் தொடருவோம். இரண்டாவது, பிடிக்க வேண்டும். என்னத்தை பிடிக்கலாம்? படிக்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:18 படிக்கலாம். சொல்லுகிறேன். நல்லா கவனிக்கணும். நீங்க பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க பிடிக்க வேண்டுமானால் இல்ல, அவருடைய வார்த்தை 18ஆம் வசனம் படிக்கலாம். மறுபடியும் படிக்கலாம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறிய எழுத்தாகிலும் அது எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. அந்த வார்த்தையை பிடிப்போம். தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை. ஏசாமி பல ஓமைகளை பரலோகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கார். நல்லா கவனிக்கணும். அதுல ஒரு ஓமை என்னன்னா, ஒரு மனுஷன் மலை கடல்ல போட்டானா. நல்லா கவனிக்கணும். மனுஷன் கடல்ல என்ன போட்டான்? வலை போட்டான். அதுல பலவிதமான மீன்கள் வந்துதான். அப்ப அந்த மனுஷன் என்ன பண்றானா, அந்த மலையிலிருந்து நல்ல மீன்கள் என்ன பண்றான்? தேவையான மீன்கள் என்ன பண்றான்? பொறுக்கிறான். தேவையில்லாத மீன் என்ன பண்றான்? எங்க போடுறான்? ரோட்ல போட்டுருவான். நீங்க வலை பிரிக்கிறவங்கள போய் பாருங்க. எது தேவையோ அந்த மீன் தான் எடுப்பான். கர்த்தர் நம்மளை அழைத்தது உண்மை. இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அழைத்தது உண்மை. நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டது உண்மை. கர்த்தர் நம்மளை சபையில கொண்டு வைத்தது உண்மை. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தையின்படி வாழ்க்கை வாழுகிறோமா? ரெண்டு மனிதன் ஒரு வீடு கட்டினான். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி என்ன பண்றான்? தேவனுடைய வார்த்தையின்படி கட்டினான். அந்த வீடு எது மேல கட்டப்பட்ட வீடு? கண்மலை மேல. இன்னொரு மனிதனும் வீடு கட்டினான். அது மணல்ல வீடு கட்டப்பட்டது. காற்று அடித்தது, புயல் அடித்தது, வெள்ளம், பெருவெள்ளம் வந்தது. அந்த வீடு என்ன பண்ணுது? மோதினது. கண்மலை தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி கட்டப்பட்ட அந்த வார்த்தையின்படி கட்டப்பட்ட அந்த வார்த்தை எந்த வெள்ளத்துக்கும் பெருவெள்ளத்துக்கும் புயலுக்கும் ஒன்றும் சேதமில்லை. ஏன்னா அந்த வீடு எங்க கட்டப்பட்டது? கண்மலை மேல் கட்டப்பட்டது. ஆனால் மலையிலே வீடு கட்டவன் வெள்ளம் வந்து என்ன பண்ணது? அதை அடிச்சுட்டு போச்சு. அந்த கண்மலை மேல் வீடு கட்டப்பட்ட அந்த வீடு தேவனுடைய வார்த்தையின்படி கட்டப்பட்டது. இன்றைக்கு நாம் பிடிப்போம் என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையை பிடிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எப்படி பிடிக்கிறோம்? எதை பிடிக்கிறோம்? நம்ம உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். பேதுரு ஒரு பெண் இடத்துல, வேலைக்கார பெண் இடத்துல, நல்லா கவனிக்கணும். என்ன கொஞ்சம் பாருங்க. பேதுரு வேலைக்கார பெண் இடத்துல இந்த இயேசுநாதர் யாருன்னு எனக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியாத சொன்ன அதே பேதுரு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கலாமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 2:14. அப்போஸ்தலர் 2. அப்போது பேதுரு, நல்லா கவனிக்கணும், வேலைக்கார பெண் இடத்துல மறுதலித்த பேதுரு
அந்த வேலைக்கார பெண் இடத்துல சொல்றாரு, அந்த இயேசுநாதர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்ன பேதுரு. இயேசுநாதர் சொன்னபடி 3 தடவை மறுதலித்த பேதுரு. இயேசுநாதர் நம்மளை பிடிச்சது போல நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு பயந்து ஓடின பேதுரு இப்ப எழுந்து நிற்கிறான் 120 பேருக்கு மத்தியில. ஒரு பெண்ணிடத்துல மறுதலித்த பேதுருங்க. இப்ப 120 பேர்கள் மத்தியில் அவன் எழுந்து நின்று, அப்போது பேதுரு 11 எழுந்து நின்று அவர்களை நோக்கி, என்ன சத்தமா? என்ன சத்தமா? நல்லா கவனிக்கணும். இதுக்கு காரணம் என்ன? அவன் எழுந்து நிக்கிறதுக்கு காரணம் யாரா ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். அவன் என்ன பெற்றுக்கொண்டிருந்தான்? அவன் என்ன பெற்றுக்கொண்டிருந்தான்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன வருது? 120 பேர் மேல் வீட்டில் கூடியிருங்க, அவங்க மேல் என்னது? பரிசுத்த ஆவி. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க பரிசுத்த ஆவி பெற்ற மக்களா இருப்பீங்களானால், பரிசுத்த ஆவியன் உங்களை நடத்துவாரானால், பரிசுத்த ஆவியன் உங்களை ஆட்கொண்டு உங்களை குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை நடத்துவாரானால், நீங்கள் தேவனுக்காக எழுந்து நிற்பீங்க, ஆத்தும ஆதாயம் செய்வீங்க. பாஸ்டர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, உதவிக்காரர் சரியில்லை, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு சாக்கு போக்க சொல்றதுக்கு காரணம் யார் தம்ம சொல்லுவா? மறுதலிக்கிறது தான் சொல்லுவோம். ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பெற்ற அதே பேதுருங்க. இதுக்கு முன்பாக அவன் பேதுரு மறுதலித்தான். இயேசுவை யாருன்னு தெரியாதவன். அப்ப என்ன சொல்றான்? அவர் மூஞ்சி ஒன்னா இருக்குது, நான் அவர் கூட உன்னை பாத்துக்கிறேன். அந்த மனுஷன் யாருன்னு சத்தியம் பண்ண தொடங்கினான். அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன பண்ணவா? சத்தியம் பண்ண தொடங்கின அந்த பேதுரு தேவ ஆவி பெற்ற மனுஷனா இப்ப எழுந்து நிக்கிறான். நீங்க தேவ ஆவி பெற்றிருக்கீங்களா? எத்தனை பேர் தேவ ஆவி பெற்றிருக்கீங்க? எவ்வளவு ஒரு வருத்தகரமான. அவன் தேவ ஆவி பெற்றவனாய் 14ஆம் வசனம் படிக்கலாம். உரத்த சத்தமாய், ஜனங்களே என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு பெரிய பிரசங்கத்தை பேதுரு பிரசங்கம் பண்றான். பரிசுத்த ஆவியினால் பெற்ற மனிதன். அவன் பிரசங்கத்தை கேட்ட மக்கள் 37ஆம் வசனத்தை படிக்கலாம். 37ஆம் வசனம். அதே கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய? இதுக்கு தான் கர்த்தர் அவளை பிடிக்கும். இல்ல நம்ம தொடர் பரலோகத்தில் தொடரணுங்க. ரெண்டாவது என்ன பண்ணோம்? ரெண்டாவது மோசே என்ன சொல்றாரு? என்னது? யாரை பிடிக்க? எதை பிடிக்க? ஆத்துமாக்களை பிடிக்க. ஆத்துமாக்களை பிடிக்க. நேற்று நான் ஒரு நல்ல ஒரு மிஷினரி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். கிராம மிஷினரி இயக்கத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னாரு, என்கிட்ட சொன்னாரு, அண்ணே நெல் யார் குத்துனா நமக்கு என்ன வேணும்? நீங்க ஊழியம் செய்யுங்க, நாங்க உங்களை தாங்குறேன். எங்களுக்கு தேவை என்னது? எங்களுக்கு தேவை ஆத்துமா. மெய்யாகவே நான் கண்ணோட பார்த்து கொண்டிருக்க அந்த ஊழியத்தை கர்த்தர் பெரிதளவு ஆசீர்வாதம். இந்த வார்த்தை எந்த மிஷினரி தலைவரும் சொல்ல மாட்டாங்க. நெல் யார் குத்துனா அது என்ன வரணும்? அரிசியா ஆகணும். யார் ஊழியம் செய்தா என்ன? ஆத்துமாக்கள் பிடிக்கணும். ஆத்துமாக்கள் பிடித்தா போதுன. நம்ம பிடிக்கிறோமா? நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா தொடரணும்னா ரெண்டாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஆத்துமாக்களை பிடிக்க வேண்டும். எனக்கு படிக்கல. 44ஆம் வசனம் படிங்க. அதுல 44. அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் எத்தனை பேரு? பயந்து போன பேதுரு வார்த்தை கேட்டது. பொம்பளைக்கு முன்னாடி மறுதலித்தவர். நம்மளாம் பொம்பளைக்கு முன்னாடி மறுதலிக்கிறோமா? தைரியமா நிக்கிற மக்கள். ஆனா தேவ ஆவி, இந்த நாளிலே நீங்கள் தேவ ஆவி பெற்ற மக்களா இருப்பீங்களானால்
கர்த்தர் உங்களோடு செயல்படுகிற தேவனாக, தேவ ஆவை பெற்ற மக்களா இருக்கிறனால் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக, ராத்து மக்களை பிடிக்கிற மக்களாய் பயன்படுத்துகிற தேவனாக. மோசே சொல்றான், ஐயா நான் தொடருவேன், பிடிப்பேன். மூன்றாவது என்ன பண்ணுவேன்? கொள்ளையடித்து என்ன பண்ணுவேன்? பங்கிடுவேன். கொள்ளையடிக்கணுங்க. கொள்ளையடிக்கணும். ஒரு மனிதனை கொள்ளையடிக்க முடியுமா? நல்லா கவனிங்க, என்ன பாருங்க, முடிச்சுங்க. கொள்ளையடிக்கிறது எத்தனை பேர் வேணும்? கொள்ளையடித்து எத்தனை போயிடலாம்? அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. நீங்க படிங்களா? யாத்திராகமம் 14:15. கொள்ளையாடி ஒரு ஆள் ஒருத்தர் ஆட முடியுமா? எத்தனை பேர் ஆடணும்? கபடிக்கு 7 பேர் வேணும். ஆனா இயேசுநாதர் சொன்னார் 2 பேர் போல. 2 பேர் கிராமத்துக்கு அனுப்பிச்சார். 2 பேரா கொள்ளையாடி என்ன பண்ண? ஆத்து மக்களை பங்கிடுவேன். ஐயா, சபையில ஊழியம் செய்யலன்னா ரொம்ப கஷ்டங்க. எனக்கு பயங்கரமான கோபம். என்ன பாருங்க, கொஞ்சம் 2 உதவிக்காரர் 2 மூப்பர்களை பார்த்து நான் கொடுக்குறது செய்துன்னு தான் இருக்கிறேன். உட்கார வைக்கிறேன், முன்னாடி பாட்டு பாட வைக்கிறேன், எல்லாத்தையும் செய்யறேன். ஆனா இது வரைக்கும் ஊழியத்திலையும் சரி, ஜபத்திலையும் சரி, அவங்க என்ன பண்ணல? வரது ஒரு காலத்து அது தானா போயிடும். தானா இல்லாத மாதிரி ஆயிடுவாரு. கடவுள் பண்ணிட்டு. அதே போலதான் விசுவாசி மக்களும். நீங்க தேவனுக்காய் ஊழியம் செய்யாதபடிக்கு இருப்பீங்களானால், நல்லா கவனிக்கணும், நீங்கள் தேவனுக்காய் ஊழியம் செய்யாத இருப்பீங்களானால் தேவன் உங்களை என்ன பண்றவரே? அனுப்பிச்சுட்டு வேற ஆள உருவாக்குறது. சவுலை கர்த்தர் தான் அழைத்தார். கழுதை தேடி போன சவுலை யார் தான் அழைத்தது? கர்த்தர் தான் அழைத்தார். அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி வர வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டும் சவுல். ஆனா அவன் என்ன பண்றான்? தேவனுக்கு பிரியமில்லாத காத்திருந்தனால அவன் என்ன பண்ணான்? அவனே பலிபீடத்தை கொண்டாடினான். 2வது அந்த பட்டணத்துல இருக்கிற பிடிக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ண? எரிச்சு போட்டு சொன்னான். அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியா போனான். கர்த்தர் சொல்றார் சாமுவேல் தீர்க்கதரிசி பார்த்து, நான் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தியதுக்காக நான் என்ன பண்றேன்? நானே மனஸ்தாபப்படுகிறேன். ஒருவேளை நீங்கள் தொடராதபடிக்கு, பிடிக்காதபடிக்கு, கொள்ளையாடிய பங்கிட்டுக் கொள்ளாதபடி இருப்பீர்கள், கர்த்தர் உங்களை அழைத்ததுக்காய், உங்களை தெரிந்து கொள்வதற்காய் அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாக்கிறார். இல்ல தை சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு குறுகிய காலத்துல வந்து கொண்டிருக்கிறோம். ஆட்சிகள் மாறலாம். நேற்று அண்ணா சொன்னாரு, மிஷனரி அண்ணா சொன்னாரு, அண்ணே அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவின் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இல்லாததுனாலதான் அப்போஸ்தலர் 8:1 என்ன பண்ணாங்க? அவங்க சிதறடிக்கப்படுறாங்க. அவ 8:1 படிக்கலாமா? மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் அவர்கள் இருக்கிற குடியிருப்பை விட்டு ஓடிட்டாங்க. ஏன்? 6ஆம் அதிகாரத்துல, 4ஆம் அதிகாரத்துல, 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆவியானவர் கொடுத்த அந்த ஆவியினுடைய சாட்சியின் வாழ்க்கை அவர்கள் எழுந்து போனார்கள். 3ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்லா தமக்குன்னு தனியா சொந்தமாய் அவர்கள் என்ன பண்ணாங்க? சேர்த்து வச்ச விளைவு அவர்கள் செத்து போனார்கள். நல்லா கவனிக்கணும். கடவுள் நம்மளை சாட்சியாய் சபையில வைத்திருப்பதனால் நாம் கொள்ளையடித்து பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். இல்ல 2 ராஜாக்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கலாமா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவரை நோக்கி நான் எது செய்யுது நியாயம் இல்ல? வீட்டுல உட்காந்து ஜப நேரத்தில் வீட்டுல உட்காந்து இருப்பது நியாயமாக்கா? நியாயமா சொல்லுங்க. நியாயமான்னு பாரு. சோப்பா கைப்பிடித்து ஊழினா கடையில் உட்காந்து ரூட்ல உட்காந்து சரியா? நியாயமா சொல்லுங்க. ஜப நேரத்தில் வீட்டில் உட்காந்தா நியாயமா? நீங்களே சொல்லுங்க. என்னவோ நைட் எல்லாம் மூச்சு காலைல 5 மணிக்கு தூங்குற மாதிரி தான் 5 மணிக்கு டு 6 மணிக்கு ஆராதனைக்கு உங்களால வர முடியல. அதெல்லாம் நியாயமா?
இப்படிலாம் எடுத்து எடுத்து சொன்னாதான் நீங்க வரணுமா அவசியமா? அதுவும் நியாயமா? நாம் செய்கிறது அப்ப என்னதான் செய்து கொண்டிருக்கோம்? என்னதான் செய்து கொண்டிருக்கணுமா? அநியாயம் தான் செய்து கொண்டிருக்கோம். சபையில உட்காந்துங்க ஒழுங்கா படிக்காது, பைபிள் படிக்காது அநியாயம், ஜெபம் பண்ணாத அநியாயம், ஊழியம் செய்யாத அநியாயம். 124 பிள்ளைங்க வந்தாங்க. அந்த 124 பிள்ளைங்களுக்கு 2 சண்டே கிளாஸ் போதுமா? அவங்க தெருவில் போய் நடத்தக்கூடாதா? நம்ம சபையில 10 டீச்சர் இருக்காங்க. விபிஎஸ் 2 விபிஎஸ் வந்து அது நியாயமா? எவ்வளவு அநியாயம் இது? இப்படி யோசிங்க. நம்ம நியாயம் செய்யறோமா, அநியாயம் செய்து கொண்டிருக்கோமா? நாம் செய்யறது நியாயம் இல்ல. இந்த நாள் இந்த நாள் என்ன நாள்? இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஐயா, நீங்க பூமியின் கடைசி வரைந்த போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிங்க. அறிவிச்சு அவங்க பிதா குமாரன் அவர்களை சீசராக்கி பிதா குமாரனால் என்ன பண்ணுங்க? நீங்க ஞானஸ்தானம் கொடுங்க. அவர் கடவுள் நம்ம கொடுத்த பிரதான கட்டளை அதுதான். அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியலாம். அப்புறம் எப்படிங்க? சண்டே கிளாஸ் நடத்துறது ஒரு ஊழியங்க, பெரிய ஊழியம். நேற்று நான் பார்த்த அந்த மிஸ்டரி சொன்னாரு, டேவிட் என்ன சொன்னா, நான் 9ஆம் படிக்கும் போது என்கிட்ட வந்து பார்த்தாரு என்ன முதல் முறையா. இன்னைக்கு நான் முழு நேர ஊழியக்காரனா இருக்கிறேன். அவர் பேர் ஆரோக்கியசாமி. என்னன்னு தெரியல, அவரும் நானும் உட்காந்து ஒரு 2 நிமிஷத்துல என்னுடைய சபையின் சபை உரிமை சரித்திரத்தை சொல்லிட்டேன். அவர் என்னோட பேசினே இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் 9ஆம் படி சொல்ல டேவிட் கணேசன் என்ன வந்து பார்த்தாரு. நான் சண்டே கிளாஸ்க்கு போனேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், முழு நேர ஊழியக்காரனா இருக்கிறேன். 5 மாவட்டத்துக்கு நான் தான் தலைவன் இல்ல. 2வது ஆந்திராவும் இன்னொரு பிரதேசத்துக்கு மாநிலத்துக்கு நான் தான் தலைவன். என்னோட மூலியம் தான் ஊழியம் நடக்குது. அவர் எங்க சந்திக்கப்பட்டாரு? எங்க? சண்டே கிளாஸ், சாதாரண சண்டே கிளாஸ். நம்ம பூஜாவும் தீபியும் நடத்துற சண்டே கிளாஸ், நான் நடத்துற சண்டே கிளாஸ் இல்லை. நீங்க நினைச்சு கொண்டு இருக்கீங்க ஏதோ உட்காந்துட்டு பரலவும் போகணும். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். நான் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள், அறிவிக்கும் நாள். நாம் இப்படி அமைதியா உட்கார்ந்து அல்லேலூயா ஆமென் அப்படி சொல்லி கொண்டிருந்தோமானால், எதுக்கு சிரிப்பு? பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் இல்ல, பொழுது விடிய மட்டும் நாம் காத்திருந்தால் இல்லமா, பொழுது வெடிய மட்டும் நாம் காத்திருந்தால், அங்கதான் சிரிச்சிட்ட நீ. அந்த வார்த்தை தான் நீ சிரிச்ச. என்ன வருது? பொழுது வெடிய மட்டும் நாம் காத்திருந்தால் என்ன வர? ஆமா, குற்றம் செய்தவன் என்ன பண்ணுவான்? குற்றம் செய்தவன் சொல்லுங்கள, குற்றம் செய்தனா இருக்க தண்டனை இருக்குது. குற்றம் செய்த தண்டனை இருக்கு. நாம் இல்ல விடிய மட்டும் காத்திருந்தா குற்றம் யார் மேல வரும்? யார் சபையில உட்கார்ந்து பைபிள் வச்சு படிக்கிறல்ல, விதவிதமா பைபிள் வச்சுன்னு, அது நம்ம மேல வந்து சேரும். குற்றம் நம்ம மேல வந்து சேரும். நாம் போய் நாம போவோமா? ரெடியா இருக்கிறோமா? இல்ல நம்ம போக ரெடியா இருக்கிறோமா? நம்மளை கர்த்தர் எப்படி வச்சிருக்கார் தெரியுமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவேற்று யாரு 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 எல்லாம் நம்பதான். நீங்களோ நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் அறிவிக்கும்படிக்கு, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகியும், என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறீங்க.
அவருக்கு சொந்தமா இருக்கிறீங்க, பரிசுத்த ஜாதியா இருக்கிறீங்க, ஆசாரிய கூற்றமா இருக்கிறீங்க. இப்படி இருக்கிற நீங்க வாய்மொழின்னு கம்முன்னு இருந்தா குற்றம் யார் மேல வரும்? ஆமா. அதான் மோசே சொல்றான், தொடருவோம், பிடிப்போம், கொள்ளையடித்து பங்கிடுவோம். நீங்க தொடருங்க, பரலோகத்து போறதுக்கு தொடருங்க, ஆத்துமாக்களை பிடிங்க. என்ன பண்ணுங்க? ஆத்துமாக்கள் கொள்ளையடித்து என்ன பண்ணுங்க? பங்கிடுங்க. பங்கிட நாம் ரெடியா? ஏன் அப்படி செய்யணும் தெரியுமா? படிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கலாம். எல்லாம் எடுத்தீங்களா? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கலாமா? இப்ப படி. கர்த்தர் சதா காலங்கள் ஆகிய ரெண்டென்றைக்கு ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் என்ன பண்றாரு? இப்போ நம்ம நினைக்கிற மோடி அரசாளுங்க, கர்த்தர் தான் அரசாளுகிறார். விஜய் அரசாள் இல்ல. யார் தான் அரசாளுது? கர்த்தர். அவருக்கு தெரியும். நீங்க இப்படியே வீட்டுல உட்காந்துருந்தீங்கன்னா எங்க வந்து அடிக்கணும்னு தெரியும், யார் யாரை துன்பப்படுத்தணும் அவருக்கு தெரியும். எல்லாம் அவருடைய அனுமதி இல்லாம ஒன்று நடக்குதில்லை. அவர் சித்தமானவளை அவர் உயர்த்துகிற தெய்வனாக்க, அவர் சித்தமானவளை அவளை தாழ்த்துகிற தெய்வமா இருக்கிறார். அவர் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. கர்த்தர் சதா காலங்களும் வானத்தை பூமியை உண்டாக்கின அந்த நாட்களில் இருந்து இந்த அவர் வர நாட்கள் வரைக்கும் சதா காலங்களில் அவர் ராஜரீகம் பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அந்த ராஜரீகம் பண்ணுகிற அந்த தேவனிடத்துல அவர் நம்மளை நடத்துகிற தேவனா, நம்மளை ஆட்சி செய்கிற தேவனா இருப்பதனால நாம் தொடருவோம், பிடிப்போம், கொள்ளையடித்து பங்கிடுவோம். இப்ப நான் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இந்த ஊழியத்துல யாரெல்லாம் தொடர போறேன், யாரெல்லாம் ஆத்துமாக்களை பிடிக்க நான் வரேன்னு சொல்ல போறேன், அதை பங்கிட்டு கொல்ல யார் யார் வர போறேன், அப்படியே எழுந்திருக்கலாமா? தயவுசெய்து எல்லாரும் எழுந்துக்கணும். நான் ஊழியத்துக்கு வருவேன், நான் ஒழுங்கா ஆராதனைக்கு வருவேன், ஒழுங்கா ஜெப கூட்டம்